யமுனா மேலே நிவினோட அப்பா அம்மா வந்து ரொம்ப கோவத்தை வந்து காட்டுறாங்க. அதனால யமுனா மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் யமுனாவும் வந்து நிவினும் வந்து ஆல்ரெடி நிவின் தங்கியிருக்க அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. அடுத்து அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. யமுனா யமுனா எப்படி வந்து நம்ம சமாதானப்படுத்த போகிறோம் நிவினை தெரியாமல் முழிக்கிறாங்க. நிவின் சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு. தொடர்ந்து நிவின் வந்து அவங்கக்கிட்ட கோவத்தை காட்டிகிட்டு இருக்காரு. அதனால் யமுனா மனசு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை யமுனாவையும் நிவினையும் பார்க்கறதுக்காக நம்ம வந்து குமரன் வந்து வராரு. என்னடா சொன்னாங்க உங்கள் அப்பா அம்மானா? அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க, அவங்க செம்ம டென்ஷனாக இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரி நடந்தது அவங்களால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு நிவின் சொல்லிட்டு இருக்காரு. சரிண்ணே, இப்போ எதுக்கு நீ வந்த அப்படின்னு. என்னடா நீ நான் தேடி வந்தேன், ஏன் வந்தேன்னு கேட்குற, இப்போலாம் நீ ரொம்ப மாற்றுடா நிவினே அப்படின்றாரு. இங்கே பாருங்கண்ணே, நான் பழைய மாதிரி இருக்கவே முடியாது, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னோடனே, சரிடா காவேரியோட பிறந்தநாள் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்கடா, காவேரியோட பிறந்தநாளுக்காக வந்து யமுனா கூட்டிகிட்டு வருவேல அப்படின்னோடனே, அதெல்லாம் என்னால் வர முடியாது. என்னடா நீ இப்படி பேசுகிற, யமுனா பாவண்டா, அவள் வந்து அவங்க அக்கா பிறந்தநாளுக்கு அவள் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாளாடா. சரிடா நீ யமுனாவை ஏற்றுக்கவே மாட்டேங்கிற, யமுனா உனக்கு வந்து கோவமாக வருது, யமுனா மேலே கோவம் வச்சிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. இங்கே பாரு நிவினே, வீட்டில் உள்ளவங்க வந்து மனசை கஷ்டப்படுறது ரொம்ப பெரிய தப்புடா. அவங்க என்னடா தப்பு பண்ணாங்க, இதில் தப்பு பண்ணது யார் நீ நினைக்கிறியோ அவங்க மேலே கோவப்படு, அதை விட்டுட்டு ஏன்டா தேவையில்லாமல் வீட்டில் உள்ளவங்க மேலே கோவப்படுற. இப்போ என்ன நான் சொல்ல வரேன், நான் வந்து அந்த விஜய் ஃபங்க்ஷனுக்கு வந்து விஜய் பண்ணுற அட்டகாசத்துக்கு நான் வந்து நிற்கணும்னு சொல்ல வரியா அப்படின்னோடனே, இங்கே பாருடா உனக்கு பிடிக்கலன்னா அதுக்காக அவன் காவேரியும் அக்கா தங்கச்சி இல்லைன்னு ஆகிடுமா, அவங்களாம் அக்கா தங்கச்சிங்கடா, அவங்களெல்லாம் பிரிக்கிற அதிகாரம் நம்மளுக்கு இல்லைடா, அது ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்றாரு. இப்போ என்ன தானே நான் சொல்ல வரேன், இங்கே பாரு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, கண்டிப்பாக நீ வந்து நீ யமுனாவும் நீயும் வந்துடுங்க, புரியுதா, நான் சொல்கிறது கேட்பல்லடா அப்படின்னோடனே, பார்க்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அடுத்து வந்து யமுனா வந்து என்ன மாமா சொன்னார், கண்டிப்பாக அக்கா ஒரு பிறந்த நாளைக்கு வரேன்னு சொன்னாரா, தெரிலப்பா, அவன் என்ன நினைக்கிறான் என்ன பேசுகிறான்னு இப்போல்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, முன்ன மாதிரி நிவின் இருக்கான். சரிப்பா நீ கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்சு அவன் கூட்டிகிட்டு வருவான் தான் தோணுது, பார்க்கலாம். சரிப்பாம்மா எப்படி போயிட்டுருக்கு அக்காவோட பர்த்டேவை, ஏன் கேட்குற, விஜய் வந்து என்னை தனியாக மீட் பண்ணாருப்பா, இந்த மாதிரி காவேரியோட பர்த்டேவை நான் சூப்பராக செலிப்ரேஷன் பண்ண போகிறேன், அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறாரு. அதனால் அவர் கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலேயே வந்து விஜய் கிடைக்க காவேரி கொடுத்து வச்சுருக்கணும். அப்படி வந்து பிறந்தநாளை வந்து அவ்வளோ வந்து விமர்சையாக கொண்டாடுறதுக்கான ஏற்பாடெலாம் நடந்துகிட்ருக்குது வீட்டில். எங்களுக்கே ஒன்றும் புரியல, இது வரைக்கும் காவேரியோட பிறந்தநாள் இப்படிலாம் கொண்டாடினதே கிடையாது அப்படின்னோடனே, உண்மையிலே ஆமாம் மாமா, ரொம்ப விஜய் மாமா வந்து ரொம்ப வந்து அக்கா மேலே உயிரே வச்சுருக்காருல அப்படின்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நீ வீட்டுக்கு வயிறாக எரியுது, செம்ம காண்டாக இருக்காரு. உடனே வந்து ஏன் பண்ண மாட்டான், எல்லாம் பண்ணுவான், இவனோட கதை தெரியாமல் நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவளை கஷ்டப்படுத்தி கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணா, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நான், அப்போ தான் அவனோட வண்டவாளம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாமே, அவன் எப்படிப்பட்டவன் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இந்த பிறந்த நாளைக்கு நான் போகிறேன், ஆனால் இந்த பிறந்த நாளில் அவனுக்கு இருக்குது ஆப்பு, எப்படியாவது இந்த பிறந்த நாளையோட அவனுக்கு எல்லா முன்னாடியும் அவமானப்படுத்துறது தான் சரி, அவனை எப்படியாவது எல்லா முன்னாடி அசிங்கப்படுத்தலை, என் பேர் நிவின் இல்லை அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார் நிவின். இங்கே வந்து சரிப்பா நான் கிளம்புறேன் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிவின் நம்ம அக்காவோட பிறந்த நாளைக்கு போகிறோமா, காவேரி அக்கா பிறந்த நாளைக்கு சொல்லுங்கள் நிவின் அப்படின்னோடனே, இப்போ என்ன அங்கே போய் ஆகணுமா, சரி போகலாம் போ வேலையை பாரு அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல யமுனாக்கு. இங்கே வந்து விமர்சையாக வந்து பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்க்குற காவேரி, இதெல்லாம் ஏங்க இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி, இங்கே பார் காவேரி, தாத்தாவும் நானும் தான் இந்த முடிவு எடுத்துருவோம், வேணா நீ தாத்தா கிட்ட போய் கேட்டுக்கோ, தாத்தா தான் இந்த வீட்டுக்கு நம்ம வந்து குட்டி தேவதை வந்து ஆயிடுச்சு, நாள் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு பர்த்டே, அதனால் இது சூப்பராக கொண்டாடணுன்னு அவர் தான் சொன்னார் அப்படின்னோடனே, உடனே தாத்தா ஏன் தாத்தா அப்படின்னு, நீ அமைதியாருமா, எங்கள் வீட்டு மருமக எப்படி கொண்டாடணும் எங்களுக்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ராகினிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, பார்த்து டென்ஷனாக வராரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பர்த்டேக்கு அன்றைக்கி வராங்க. பார்த்தா வந்து பர்த்டேக்கு எல்லா ஏற்பாடும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. என்னடி இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துருக்காரு உனக்கு அப்படின்னோடனே, ஆமாம்மா அப்படின்னோடனே, அவ்வளோ அழகாக மேக்கப்ஸ்காரங்களெல்லாம் வர வைக்கிறாரு விஜய், சூப்பராக மேக்கப் போட்டு காவேரி அவ்வளோ அழகாக வந்து ட்ரெஸ்லாம் போட்டு பக்காவாக ரெடி ஆகுறாங்க. இங்கே வந்து ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து நிவினும் யமுனா வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உடனே வந்து காவேரி வீட்டில் எல்லாருமே ஆஜராகிறாங்க. எல்லாருமே கேக்கு எல்லாருமே வந்துடுது. வெல்கம் கேர்ள்ஸ்லாம் வந்து சூப்பராக வந்து அலங்கரித்து நம்ம காவேரி அவ்வளோ அழகாக தேவதை மாதிரி கூட்டிகிட்டு வராங்க. உடனே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய புக்கை எடுத்து வெல்கம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக பெரிய கேக் வந்து இறங்கியிருக்கு. எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. நிவினுக்கு பயிராக எரியுது, பார்க்க செம கடுப்பாக இருக்காரு. காவேரி வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ராகினிக்கு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ராகினியோட அப்பா அதுக்கப்புறம் அஜயோட அப்பாலாம் வராங்க. அவங்களெல்லாம் பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி, இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. அவங்க தடுக்க பார்க்குறாரு. அவங்க தாத்தா வந்து பரவாயில்ல ஃபங்க்ஷன் இப்போ எதுவும் வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தடுத்து நிறுத்துறாரு. இதோட முடியுது.